என் வீட்டுக்கார் நிஜமாவே எந்த தப்பும் செய்யவே இல்ல. நம்புங்க சார். நீங்க மட்டும் அந்த குமார கூட்டிட்டு வந்து விசாரிச்சீங்கன்னா அப்புறம் உங்களுக்கே எல்லா உண்மையும் தெரியும் சார். அது சரி, குமாருங்கிறது யாரு? அதான் சொன்னனே சார், அந்த காயத்ரியோட மாமா. காயத்ரியோட தங்கச்சியை தான் அவன் கல்யாணம் பண்ணிருக்கான். சார், எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? இத பாருங்க சார், எருது நோய் காக்காய்க்கு தெரியாதுன்னு வாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே நாங்க பல பிரச்சனையில இருக்கோம். நீங்க வேற இவர் இப்படி லாக்அப்ல வச்சு எங்களுக்கு புதுசா ஒரு பிரச்சனையை கொடுக்காதீங்க. பாவம் சார், அவர் எந்த தப்பும் பண்ணல. அவரை ரிலீஸ் பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். சரிதான், பாவ முன்னியம் பார்த்தா போலீஸா இருக்க முடியாது. முதல்ல அந்த குமார கூப்பிட்டு விசாரிக்கிறேன். அவன் என்ன கதை சொல்றான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆளை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். அது சரி, அவன் எங்க இருக்கான்? சார், அவன் அந்த காயத்ரி வீட்டுல தான் சார் இருப்பான். அவன் வீட்டோட மாப்பிள்ளை சார். வீட்டோட மாப்பிள்ளையோ வீட்டோட வில்லனோ என்ன கருமமோ, நீங்க முதல்ல கிளம்புங்க, நான் விசாரிச்சு சொல்றேன். சார், அப்ப என் வீட்டுக்காரரு சார் கூலிப்படை அனுப்புனாருல, அவருக்கு கூலி நிறைய கொடுக்க வேண்டி இருக்கு. போங்க, கிளம்புங்க. நீங்க வாங்க. கிளம்புமா. வாங்க, அழாதீங்க ப்ளீஸ். சார், அவங்க சொல்றதெல்லாம் உண்மை சார். அந்த குமார் தான் சார் கடத்திருப்பான் சார். நான் போடா உள்ள உட்காரு. இல்ல சார், சார் நான் சொல்றது கொஞ்சம் இல்ல, போடா. என்ன சொல்றீங்க சூர்யா? ஆமா ரேணுகா, யார் கடத்துனாங்க தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. என்ன செய்யறதுன்னு கூட புரியல. போலீஸ் என்ன சொல்றாங்க? ஏதாவது ஸ்டெப் எடுக்கறாங்களா? அதான் சொன்னனே, அந்த செல்வத்தை பிடிச்சிட்டு போய் அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு. பட் அதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல சூர்யா, அந்த செல்வம் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. காயத்ரியை கொல்ல ஆள் அனுப்பின மனுஷன் கடத்திருக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். பட் கொலை பண்ண ஆளுங்க வந்த நேரத்துல சுப்புவும் சுப்புவோட அண்ணனும் வந்து தான் அதை தடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நான் அவங்க கூட இல்ல. காயத்ரியை கூட்டிட்டு கிளம்பிட்டேன். வர வழியில ரோடு ஓரத்துல வயசான மனுஷன் மயக்கம் போட்டு விழுந்தாருன்னு எழுப்பு போனப்பதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சூர்யா. காயத்ரி நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க எத்தனை பேர் தான் இருப்பாங்கன்னு தெரியல. வேற யாரா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். காயத்ரிக்கு எதிரினா அந்த பெங்களூர் பால் பவுடர் கம்பெனி எம்டி. அந்த ஆளு இப்ப ஜெயில இருக்காரு. குமார் அந்த ஆளை கூட்டிட்டு வந்து கோர்ட்ல ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அவனை பத்தி எந்த தகவலும் இல்ல. வெயிட் வெயிட், குமாரா? ஏன் குமாரா இருக்க கூடாது? என்ன சொல்றீங்க? இருக்கலாம் ரேணுகா. இப்ப நீங்க சொல்றப்பதான் எனக்கு என்னன்னு புரியுது. அந்த குமார் சரியில்லை. அவங்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு ரேணுகா. காயத்ரி அவன் இன்னும் விரும்பிக்கிட்டு இருக்கான். மென்டல் மாதிரி இப்போ அவகிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு அசடு வழிஞ்சுக்கிட்டு, யூ நோ சம்திங், காயத்ரி அவ தங்கச்சி விஷயமா அவனை பார்த்து பேசுறதுக்காக அவன் இருந்த இடத்துக்கே போயிருக்கா. கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து போட்டு அவளோட சேர்ந்து செல்ஃபி எடுத்து எங்க வீட்டுக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் கொரியர்ல அனுப்பி வச்சிருந்தான். ஐயோ, அவன் செஞ்சிருக்கலாம் ரேணுகா. காயத்ரி அடையணும்னு பைத்தியம் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நீங்க கும்பகோணம் போயிருக்கிற விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியல. பட் காயத்ரியோட எதிரி யாருன்னு யோசிக்க ஆரம்பிச்சா முத பேரா இவன் பேரு தான் எனக்கு யோசிக்க தோணுது. அப்போ செல்வம் செஞ்சிருக்க மாட்டாருன்னு சொல்றீங்களா? நோனோ, எரியிற கொல்லில எந்த கொல்லி நல்ல கொல்லி நான் தேட முடியும்? அதே மாதிரிதான் அவன் ஒரு அயோக்கியன்னா இவன் ஒரு அயோக்கிய. செல்வத்தோட நோக்கம் தான் தங்கச்சி சுப்பு என்னோட வாழணுன்றது. குமாரோட நோக்கம் காயத்ரியை எப்படியாவது அடையணுன்றது. தேங்க் காட், உன் கூட பேசுனதுனால இது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. பிடிக்கிறேன். அந்த ராஸ்களை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு எல்லா உண்மையை நான் வரவழைக்கிறேன்.
இந்தாங்கப்பா காஃபி. ஏன்பா, காயத்ரியும் மாமாவும் இந்நேரம் ஊர்ல இருந்து திரும்பி வந்திருக்கணுமே. அவங்களுக்கு வேணா ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். எதுக்குமா? மெதுவா வரட்டுமே, என்ன அவசரம்? இன்னும் ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு வரலான்னு நினைச்சாங்களோ என்னவோ. போன காரியம் நல்லபடியா நடந்தா சரிமா. அதுக்கு இல்லப்பா, அம்மா திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்கன்னு அவங்க கூட கிளம்பி ஆரணிக்கு போயிட்டாங்க இல்லையா? போன இடத்துல நிம்மதியா இருந்தோன்னு இல்லாம அங்க இருந்தும் எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா வந்துட்டாளா அக்கா வந்துட்டாளான்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நானும் இது வரைக்கும் 6 தடவை வரலன்னு சொல்லிட்டேன். விடாம 1 ஹவருக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவ அப்படிதாம்மா, நீ அதெல்லாம் கண்டுக்காத. 7-8 கோயிலுக்கு போறவங்களுக்கு அலைச்சல் அதிகமா. 1/2 நாள் 1 நாள் வெளியே போக வேண்டாம்னு முடிவு பண்ணி ரூம்லயே கூட தங்கி இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அடுத்த தடவை உங்க அம்மா ஃபோன் பண்ணா போனை என்கிட்ட கொடு, நான் பேசிக்கிறேன். அதை விட அக்காவுக்கு நீங்க ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல. ஏன், அதை நீயே பண்ண வேண்டியதானே? மாமாவோட கூட போயிருக்காங்கன்னு தான் நான் ஃபோன் பண்ணா தொந்தரவா இருக்குமோன்னு நினைச்சு தயக்கமா இருக்குப்பா. அதேதான் எனக்கும். புரியுதா? போய் வேலையை பாரு. என்னப்பா அது, போலீஸ் வருது? அதாம்மா எனக்கும் புரியல. இங்க அண்ணாமலைங்கிறது யாரு? நான் தாங்க. குமாருங்கிறவன் உங்க மாப்பிள்ளையா? ஆமாங்க. அவன் இருந்தானா கொஞ்சம் கூப்பிடுங்க, அவன்கிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. குமார் எங்க வீட்டுல இல்லைங்க. ஏன், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அவன் இந்த வீட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது. என்னது, வீட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆகுதா? ஆமாங்க. என்ன சார், ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றீங்க? சூர்யா உங்க மாப்பிள்ள தானே? ஆமா. கும்பகோணத்திலிருந்து வர்ற வழியில தன்னோட வைஃப் காயத்ரியை யாரோ கடத்திட்டாங்கன்னு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கடத்தினது ஒண்ணு குமாரா இருக்கலாம், இல்லனா செல்வங்கிற இன்னொரு ஆளா இருக்கலாம்னு நாங்க சந்தேகப்படுறோம். செல்வத்தை அரெஸ்ட் பண்ணிட்டோம், குமார் இப்ப எங்க இருக்கான்னு தெரியணும். என்ன சார் சொல்றீங்க? அக்காவை கடத்திட்டாங்களா? என்னப்பா அதெல்லாம்? நீ கொஞ்சம் சும்மா இருமா இன்ஸ்பெக்டர். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. என் பொண்ணுக்கு என்னாச்சு? மாப்பிள்ளையும் அவளும் கும்பகோணத்துக்கு தானே போயிருந்தாங்க. இப்படி திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க. மாப்பிள்ளை இப்ப எங்க இருக்காரு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. செல்வங்கிற ஆளு உங்க பொண்ணு காயத்ரியை கொலை பண்றதுக்கு கூலிப்படை அனுப்புனதா சூர்யா சொன்னாரு. அவனை கூப்பிட்டு விசாரிச்சதுல நான் கூலிப்படை அனுப்புனதெல்லாம் உண்மைதான், ஆனா கடைசி நேரத்துல தடுத்துட்டேன், அதுக்கு மேல கடத்தலாம் செய்யலன்னு சொல்றான். அப்ப வேற யாரு கடத்தினாங்கன்னு விசாரிச்சா குமார்னு இன்னொரு பேரை சொல்றான். அவன் தான் உங்க 2வது பொண்ணோட புருஷனாம? ஆமாங்க சார், அவரு என் வீட்டுக்காரர் தான். ஏமா உன் புருஷன்னு சொல்ற, ஆனா உன் அக்காவை கட்டிக்கிறதுக்கு இல்லாத கூத்தெல்லாம் அடிச்சானாம? நீ அவனை உன் கண்ட்ரோல்ல வச்சிருந்தா இன்னைக்கு அவன் உன் அக்காவை கடத்திட்டு போயிருப்பானா? இன்ஸ்பெக்டர், எனக்கு தலையே சுத்துது. நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. என் பொண்ணு என்ன ஆனாலும்னு கவலையா இருக்கு. கும்பகோணத்துக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு கிளம்பினா இன்னும் வரலையன்னு இப்பதான் இவன் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா. நீங்க என்னடானா அவளை கொலை பண்ண பார்த்தாங்கிறீங்க, கடத்திட்டதா சொல்றீங்க. தயவு செஞ்சு என் பொண்ணு காப்பாத்துங்க இன்ஸ்பெக்டர். வாழ்க்கையில படாத கஷ்டமெல்லாம் பட்டுட்டா. எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேலாவது அவன் நிம்மதியா இருப்பான்னு நினைச்சேன். இப்பவும் விதி அவளை துரத்திக்கிட்டு இருக்குன்னு நினைச்சா என்னால தாங்க முடியல இன்ஸ்பெக்டர். இங்க பாருங்க, உங்க பொலமலையெல்லாம் அப்புறம் வச்சுக்கங்க. எனக்கு அந்த குமார் எங்க இருக்கான்னு தெரியணும். அவனை பிடிச்சி விசாரிச்சாதான் உங்க பொண்ணை கண்டுபிடிக்க முடியும். உங்களால முடிஞ்சா அதுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுங்க. குமார் மாமாவை எங்க அம்மா வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க சார். இங்க இருந்து போனதுக்கு அப்புறம்
அவரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருந்தாரு. நான் கூட ஒரு தடவை அங்க போய் சந்திச்சிருக்கேன். மாமாவுக்கு என்ன கண்ணாலே பிடிக்காது. என்ன விலைக்கு வச்சுட்டு எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. சொல்ல போனா எங்க அம்மா அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு காரணமே இதுதான். ஓஹோ, அப்படி போதா கதை. ஆமா, அது எந்த ஹோட்டலு? டி நகர்ல ஹபீபில்லா ரோட்ல பிடிஎம் கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்னு இருக்கு சார். அங்க ரூம் நம்பர் 104 சார். சரி, நான் வரேன். இதுக்கிடையில அவன் உங்களை காண்டாக்ட் பண்ணாலோ இல்ல அவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சாலோ எனக்கு உடனே ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் வரேன். என்னப்பா அதெல்லாம்? நீ இருமா, நான் முதல்ல மாப்பிள்ளைய பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். உங்க அம்மா போன் பண்ணா எடுக்காத. உங்க அக்காவை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு அவகிட்ட நீ சொன்னா அவ ரொம்ப பயந்துருவா. நீ இருமா, நான் வந்துடுறேன். மாமா, அத்தை. மாமா நீங்களா? உங்களை தேடிதான் மாமா எங்க அப்பா உங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அக்காவுக்கு என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் வேற வந்து குமார் மாமாவை பத்தி விசாரிச்சுட்டு போறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு மாமா. பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல கௌரி. காயத்ரி தொலைஞ்சு போயிருக்கான்றதுதான் உண்மை. அந்த செல்வமோ குமாரும் தான் காயத்ரியை கடத்திட்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கணும். எனக்கு குமார் ஊரோட அட்ரஸும் டெலிபோன் நம்பரும் கூட. ஒரு நிமிஷம் மாமா. என்னங்க மாமா, இதுல குமார் மாமாவோட அட்ரஸ், அவங்க அப்பா போன் நம்பர் எல்லாமே இருக்கு மாமா. ஆனா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மாமா. என் வீட்டுக்காரருக்கு அக்கா மேல ஒரு வெறுப்பு இருந்தது உண்மைதான். ஆனா கடத்திட்டு போற அளவுக்கு அவர் செஞ்சிருப்பாரான்னு எனக்கு தெரியல. தப்பா நினைச்சுக்காது கௌரி. உன் புருஷன் ஒரு அயோக்கியன். எனக்கு அதுல எந்த டவுட்டுமே இல்ல. என் காயத்ரியை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளோட தன்னை சேர்த்து போட்டோ எடுத்து அது எனக்கே அனுப்பிச்சவன். அவன் கண்டிப்பா செய்யக்கூடியவன் தான். அவன் மட்டும் என் கையில மாட்டினா அப்பவே முடிஞ்சது அவன் கதை. அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. என் புருஷனை எப்படியாவது திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்து அவரோட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் நான் எல்லா கஷ்டத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க கோவம் எவ்வளவு நியாயம்னு எனக்கு புரிஞ்சாலும் என் தவிப்பு உங்களுக்கும் புரியும்னு எதிர்பார்க்கறது தப்பா மாமா? நான் இப்ப எதையும் புரிஞ்சுக்க விரும்பல கௌரி. எனக்கு இப்ப காயத்ரி கிடைச்சாகணும். அதுக்கு முதல்ல குமாரை கண்டுபிடிச்சு அவனை ஸ்டேஷன்ல நிறுத்தணும். ஏற்கனவே அங்க ஒரு கொலைகார பாவியை பிடிச்சு கொடுத்துட்டு தான் நான் வந்திருக்கேன். 2 பேரையும் சேர்த்து லாடம் கட்டினா உண்மை தன்னால வெளியில வரும். நான் வரேன். அத்தையம்மா வெளில போயிருக்காங்க. அம்மா ஒரு கல்யாணத்துக்கு ஆரணி போயிருக்காங்க. அப்பா மட்டும்தான் உங்களை பார்த்துட்டு வரேன்னு வந்தாரு. சரி, நான் வரேன். நாங்க எவ்வளவோ சொல்லியும் அந்த இன்ஸ்பெக்டர் எங்களை நம்பவே இல்லம்மா. அதுவும் சுப்புவோட அண்ணனை போட்டு அடி நடிச்சிருக்காங்க போல இருக்கு. பாவம், அவர் கண்ணு மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு. ஐயோ, சம்பந்தி பாவம். பண்ணாத தப்புக்கு எப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு அவருக்கு என்ன தலை எழுத்தா? இந்த சூர்யா ஏன் இப்படி பைத்தியம் பிடிச்ச அலையறான்னு தெரியல. சொன்னாலும் புரியாத.
தனக்காவும் தெரியாது. ஏண்டி அவன் இப்படி இருக்கான்? அவனுக்கு மூளை மழுங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். சந்தேகம்னு வந்துட்டா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அத்தை. எங்க அண்ணன் நேரம் அடிபடணும்னு இருக்கு, நம்ம நேரம் அதை பார்த்து அழணும்னு இருக்கு. யார நொந்துக்கிறது எல்லாம் என் தலையெழுத்து. என்ன சுப்பு, என்ன இப்படி பேசுற? நாம இதை இப்படியே விட்டுருவோமா என்ன? அவர் ஏதோ உன் மேல இருக்கிற பாசத்துல ஒரு தப்ப செய்ய இருந்தாரு. ஆனா அந்த தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தடுத்து நிறுத்திட்டோம்ல, அப்புறம் என்ன? அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம சொல்றத நம்பலன்னா என்ன? அப்படியே நம்ம விட்டுருவோமா? ஏசி இல்லையா, டிசி இல்லையா, டிஜிபி வரைக்கும் கூட போகலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத. பாவிகளா, நீங்க நல்லா இருப்பீங்களா? என் பொண்ணு இப்படி இல்லாம பண்ணிட்டீங்க. இப்படி ஒரு கொலைகார கூட்டத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படணும்னு அவளுக்கு விதி இருக்கு. உருப்பட மாட்டீங்க. சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க என் பொண்ண? மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க. போது நிறுத்துங்க. உங்க பொண்ணு காணாம போனதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சும்மா இங்க வந்து ஒப்பாரி வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் நடக்கிற கதையே வேற. வெளியில போங்க. நான் எதுக்குமா வெளியில போனோம்? போனா போகுதுன்னு இறக்கப்பட்டு உங்களை இங்க தங்க வச்சிருக்காரு பாருங்க. என் மாப்பிள்ள சொல்லட்டும் யார் வெளியில போகணும்னு. கேவலமா இருக்குமா? நீங்களும் ஒரு பொண்ணு பெத்தவங்க தானே. இப்படியா இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கை அழிக்கணும்னு நினைப்பீங்க? இங்க பாருங்க, காயத்ரியை கடத்திட்டு போனதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் எங்க பதில் இதுதான். கொலை பண்ண ஆள் அனுப்புனது நீங்க, கடத்திக்கிட்டு போக ஆள் அனுப்புனது வேற யாரோவா? சின்ன குழந்தையிலேயே எனக்கு காது குத்திட்டாங்கம்மா. குத்தியாச்சுல, அப்போ இடத்த காலி பண்ணுங்க. வேண்டாமா, என் வயிற்றுச்சல கொட்டிக்காதீங்க. ஆரம்பத்துல நானும் பாத்துக்கிட்டு தான் வரேன். என் பொண்ணு நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்க, உங்க பிள்ளையோட வாழக்கூடாதுன்னு நினைச்சீங்க, இப்ப அவ உயிரோடவே இருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு மேல உங்களை எல்லாம் மன்னிக்க நான் தயாரா இல்ல. உங்க மன்னிப்பை யார் இங்க வேண்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்காங்க? இத பாருங்க, உங்க பொண்ணு காணாம போனதுக்கு யார் காரணமோ ஒழுங்கா அவங்கள போய் தேடுங்க. அதை விட்டுக்கிட்டு சும்மா இங்க வந்து கத்திக்கிட்டு வம்பு எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. நான் கதறது உங்களுக்கு வம்பா தெரியுதா? என் வயிற்றுச்சல் உங்க யாரையும் சும்மா விடாது. சுபு, என் பொண்ணை கடத்திட்டு போய் கொலை பண்ணிட்டு மாப்பிள்ளையோட நீ சந்தோஷமா வாழலாம் தானே கணக்கு போடுற. நடக்காதுடி, இந்த ஜென்மத்துல அது நடக்காது. சும்மா நிறுத்துங்க. உங்க பொண்ணை நாங்க கடத்தல கடத்தல கடத்தல. போதுமா? அப்போ வேற யாரு? உங்க மாப்பிள்ளை குமார் தான். என்ன பேந்த பேந்த முழிச்சு பாத்துட்டு இருக்கீங்க? நம்ப முடியலையா? ஆனா அதுதான் உண்மை. ஏன் காயத்ரிக்கு சூர்யாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கௌதம்க்கு காயத்ரி நிச்சயம் பண்ணப்போ அந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு உங்க மாப்பிள்ளை தான் துடிச்சாருல்ல? அது ஞாபகத்துல இல்லையா? அவ்வளவு ஏன், இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காயத்ரி கூட போட்டோ எல்லாம் எடுத்து அத குரியர்ல அனுப்பல? அவகிட்ட வழி வழின்னு வழியில உனக்கு கல்யாணம் இருந்தாலும் பரவாயில்ல, நீ கர்ப்பமா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு புலம்பல? ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? குமாரா? அதே குமார் தான். கும்பகோணத்துல இருந்து திரும்பி வரும்போது சூர்யா மட்டும்தான் வருவான், காயத்ரி வரமாட்டான்னு என்கிட்ட சொன்னாரு. போய் உங்க மாப்பிள்ளைய கேளுங்க. ஆமா, இவர் போய் கேட்டார்னா அவன் இந்தாங்க மாமா அப்படின்னு தூக்கி கொடுத்துட போறானா? நீ ஒருத்தி. அவன் இந்நேரத்துக்கு தாலி கட்டி குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிருப்பான்.